முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ எங்க இருந்தாலும் இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருந்தாலே கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்துவிடும் என் செல்வமே. ஏன்னா என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பக்தர்களும் 7 கடல் 7 மலை தாண்டி இருந்தாலும், என்னை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவர்களுக்கு உரித்தானதை உரிய நேரத்தில் கண்டிப்பா அவங்க கைகளில் ஒப்படைப்பேன். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தி உனக்கான தனித்துவத்தையும் திறமையையும் அதிகப்படுத்தி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதே. நீ தனித்துவமான உயிரல்லவா. நீ செய்யும் செயல்கள் எல்லாமே தனித்துவமானதுன்னு இந்த முருகனுக்கு நல்லா தெரியும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பெற்ற அனுபவங்கள் எல்லாமே உன்னை செதுக்கி உனக்கான வெற்றிகளை தரப்போகுது. நான் உன் கூடவே இருந்து உன்னை இயக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு இருந்தினாலே போதும். நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி உன்னை மகிழ்ச்சியோடு நான் வாழ வச்சிருவேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றிகளை தருவதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. வாழ்க்கை உன்னை பல விஷயங்களில் சோதிச்சாலும் அந்த சோதனைகளே உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றியை தருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் நம்பிக்கையும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் நீதானே காப்பாத்திக்கணும். எப்போதும் தன்னம்பிக்கையோட எனக்கு நல்லதே நடக்கும்ன்ற எண்ணமும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருந்தா கண்டிப்பா உன்னால வாழ்க்கையில உயர முடியும். உனக்கு துணையாக உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் உன் அப்பன் முருகன் நான் எப்போதும் இருப்பேன். இப்போது கூட உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி உன் மனதை சுத்தமாக்கி உனக்கு நிம்மதியையும் அருளையும் வெற்றியையும் கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. சத்தியமான இந்த தெய்வம் உனக்கு அப்பாவாக மட்டுமல்லாம சத்குருவாகவும் இருக்க போறேன். நிச்சயமா உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் மிகப்பெரிய வெற்றியை தரணும்னு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ கஷ்டப்பட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து தான் உனக்கான வெற்றியை மனசார ஒப்படைக்க உன்னை தேடி வந்தேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா கேள்விகளுக்கும் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் சொல்லத்தான் போறேன். அந்த பதில் உன் வாழ்க்கைக்கான வெற்றியாக நிச்சயம் இருக்கும். நீ நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது நான் எப்படி உன்னை மனக்கவலையோட மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை வாழும்படி செய்வேன். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்க தான் போகுது. உன் முயற்சிகளை எல்லாம் தாண்டி நீ படும் கஷ்டத்தை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருதுன்னா அது ஏதோ ஒரு நன்மைக்காக இந்த பிரபஞ்சத்தின் விருப்பமாகவே நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த பிரபஞ்சத்தை நீ சாதாரணமாக நினைச்சிட வேணாம். ஏன்னா நானும் இந்த பிரபஞ்சமும் வேறு வேறு அல்ல. உன் வாழ்க்கையை ஒரு நிமிடத்தில் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவனாகவே இந்த முருகனும் இந்த பிரபஞ்சமும் இருந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ என் மேல நம்பிக்கை வச்சு உன் ஆள் மனசுல மௌனமாக பொறுமையாக என்ன கூப்பிட்டாலே உனக்காக ஓடி வந்து நான் பல உதவிகளை செய்வேன் என் செல்வமே. நீ எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் தனியா நின்று சமாளிக்க கத்துக்கோ. அப்போதுதான் உன் பலம் என்ன, உன்னால என்ன செய்ய முடியும்ன்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக புரிய வரும். இன்று முதல் இனிமே நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக உனக்கு சாதகமாகவே முடியும்படியும் இந்த முருகன் செய்ய போறேன். அது மட்டுமல்ல, நீ செய்கிற எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. உன் மனசுல இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களையும் நீ செய்யும் முயற்சிகளையும் பார்த்துட்டு தான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அவசரமாக ஓடி வந்தேன். என்னுடைய பாதுகாப்பு வளையத்துல பத்திரமாக இருக்கக்கூடிய உனக்கு வலிமையையும் தைரியத்தையும் நான் கொடுப்பேன். நான் உன் பக்கத்துல இருக்கும்போது உன்னுடைய முயற்சிகள் எதுவும் பயனின்றி போகாது. நீ நம்பிக்கையோடும் அன்போடும் இருந்தினா என் அருள் உனக்கு அதிகமாகி எல்லாவற்றையும் நல்லபடியாக பெற்றுத்தரும். இதுவரைக்கும் நீ இழந்ததை எல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைப்பேன்.
சக்தியும் மன உறுதியும் கொண்ட உன் வாழ்க்கையில இனி உன் தலைவிதியே அருமையானதாக அழகானதாக மாறும்படி செய்ய போறேன். தேவையில்லாம நீ எதை நினைச்சும் பயப்படவும் வேணாம், அல்லது ரொம்ப உற்சாகத்தோட துள்ளி குதிக்கவும் வேணாம். அவசரப்பட்டாலும் பதட்டப்பட்டாலும் பயப்பட்டாலும் பொறுமை இழந்தாலும் துள்ளி துள்ளி குதிச்சாலும் கூட எல்லாமே தப்பாக நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக கவனமாக இரு. நிதானமாக நீ திட்டமிட்டு செய்கிற செயல்களை எல்லாம் சரியாக செஞ்சாலே கண்டிப்பா உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து சேரும். உன் உள்ளத்தில் நீ உறுதியாக இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்குமேன் செல்வமே. நீ நம்பிக்கையோட என்ன கூப்பிட்டினா உனக்கான நல்லதை நானே செஞ்சு தருவேன். இப்போதுதான் உனக்கு நல்ல காலம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. உன் பாவ காலங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான புண்ணிய காலத்தை நான் வரவழைக்க போறேன். நீ செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில நல்ல நல்ல வெற்றிகளை பெற போற. முதல்ல உன் மனசுல வரக்கூடிய தேவையற்ற கேள்விகளையும் குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் கண்டுகொள்ளாமல் தூக்கி எறிஞ்சிடு. நல்ல நேர்மறையான சிந்தனைகளோட உனக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவான முடிவோட நீ வாழ்க்கையை எதிர்கொண்டாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்துடுமேன் செல்வமே. இந்த கந்தனின் திருவடி நினைவோடு வாழும் உனக்கு தாமதமானாலும் தப்பாம என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். முதல்ல உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லணும், கவனமாக கேளு. உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரவிடாம உனக்கு நல்லதை நடக்க விடாமல் தடுக்கும் சில உறவுகளை இப்போது யாருன்னு உனக்கு காட்ட போறேன். உனக்கு துயரம் தரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்க மூலமா உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அவங்க மூலமா உன் வாழ்க்கையில பிரச்சனை வருது, அவங்க உன்னை ஜெயிக்க விடாம தடைக்கற்களாக இருக்காங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா முதல்ல அவங்கள எடுத்து தூரமா ஒதுக்கி வச்சிடு. அப்படி செஞ்சாலே உன் வாழ்க்கையில பாதி பிரச்சனை சரியாயிடும். தேவையற்ற மனிதர்களையும் உன் வாழ்க்கைக்கு நிம்மதி அறையத்தை இழக்கச் செய்கிற மனிதர்களையும் நீ ஒதுக்கி வைக்கும்போது உன் வாழ்க்கையும் உன்னுடைய நிலைமையும் மாறிடும். அதுக்கப்புறம் நல்ல நல்ல முன்னேற்றம் உனக்கு உண்டாகும் என் செல்வமே. ஏன்னா பல பேருக்கு நல்லது நடக்காம போறதுக்கு காரணமே அவர்களை சுற்றி கெட்டெண்ணம் கொண்ட எதிர்மறையான எண்ணம் கொண்ட தீய மனிதர்கள் இருப்பதுதான். நீ முதல்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்கள யார் அப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு நீ ஒதுங்கி நின்னீனா உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்துல உண்மையா நேர்மையா வாழக்கூடிய உன்னை யாருக்கும் பிடிக்காம உன்னை எதிரியாக நினைச்சாலும் கூட உன் நல்ல மனசும் குணமும் உன்னுடைய உண்மையும் நேர்மையும் அனைத்தும் நான் அறிவேன் அல்லவா. பொய் ரொம்ப நாள் இந்த உலகத்துல தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா உண்மையான உன்னை இந்த உலகம் கண்டிப்பாக புரிஞ்சு கொள்ளும். இப்போதைக்கு உன்னை யாரும் புரிஞ்சுக்கல, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலன்றதுக்காக நீ சோர்ந்து போக வேண்டாம். உண்மை எப்போதும் பல சோதனைகளை கடந்துதான் உயர்வை பெறும். நீயும் உண்மையோட இருந்தீனா காலம் மாறும்போது கண்டிப்பாக உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை வாயார வாழ்த்தி கைத்தட்டி மகிழ்வார்கள். பொய்யானவர்கள் பொய் வேஷம் போட்டவங்க நிலைமை எப்படி மாறப்போகுதுன்றத நீ பொறுத்திருந்து பார்க்கத்தானே போற. பொய்யா வேஷம் போட்டு நல்லவன் போல நடிச்சு மற்றவங்களை ஏமாத்தினவங்க மற்றவங்களை துன்பப்படுத்தியவர்கள் இப்போது மிகப்பெரிய பிரச்சனையிலும் துன்பத்திலும் மாட்டிக்கிட்டு அல்லோலகல்லோல படத்தான் போறாங்க. அவர்கள் செய்த தவறுகளை நானும் மன்னிக்க மாட்டேன். ஆனா உண்மையாய் வாழ நினைக்கிற உனக்கு என் அருளால எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன்.